Accounts. Online classes. Online coaching available for accountancy and tally for students and businessmen. And who are interested in commerce, you can join this class and you can learn more in commerce. Only nominal fees. Contact Telegram or WhatsApp. Thank you. வணக்கம் ஜெயம் அக்கவுண்ட்ஸ். இது உங்கள் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த மல்டிடாக் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மல்டிடாக் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் அல்லது நம்மளுடைய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, கம்பெனியோட மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் ஐடி காப்பி. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருப்போம். அந்த ஃபோல்டரை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தேடணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மை கம்ப்யூட்டர்ல டி கோலன் ஆர் இ கோலன் ஆர் எஃப் கோலன் ஏதோ ஒரு கோலனுக்குள்ளார போய் அந்த கம்பெனி நேமுக்குள்ளார போய் அதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அந்த கம்பெனி நேம் செலக்ட் பண்ணி அதுக்குள்ளார உள்ள அது ஜிஎஸ்டி ரிட்டனா அல்லது பேன் கார்டா ஆதார் கார்டா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து பார்ப்போம். இது நார்மலாக நடக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டேலிலேயே ஒரு டிடிஎல் அப்படியே கிரியேட் பண்றோம். இந்த டேலி டிடிஎல் இந்த டூல் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்துகிட்டே நேரா அந்த கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி எடுக்கணுமா, அதாவது ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி எடுக்கணுமா, அல்லது பேன் கார்டு எடுக்கணுமா, அல்லது ஐடி காப்பி எடுக்கணுமா, ஸோ எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இதுக்குள்ளார டேலிக்குள்ளார டேலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம அந்த டிடிஎல் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நேரா இந்த ஒர்க் நடந்துட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நேரா அந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும் அப்படின்னா வெளில போக வேண்டாம், இதுக்குள்ளார இருந்துட்டே இப்படி ஒரு பிரிண்ட் கொடுத்துடலாம். அந்த மெனுக்குள்ளார போய் ஒரு பிரிண்ட் கொடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது எப்படி இப்ப நம்ம ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். டேலி டிடிஎல் லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாஸை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறது சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பேக்கப் எடுக்கலனாலும் ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் நம்ம பேக்கப் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃபா இருக்கும். சில நேரங்களில் பவர் கட் ஆகலாம் நம்ம லோட் பண்ணிட்டு இருக்கும்போது. அதனால டேட்டாஸ் எரர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எரர்ல இருந்துலாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா, டேட்டா செக்யூரா இருக்கணும் அப்படின்னா ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம டேலி டிடிஎல் லோட் பண்ணணும். ஸோ டேலி டிடிஎல் லோட் பண்றது எப்படி அப்படின்னா, இப்போ ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். இது இப்போ நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா ERP 9ல பார்க்க போறோம். இதே மாதிரி நம்ம டேலி பிரைம்ல எப்படி இந்த டூல் எப்படி அங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டூலுமே ரெண்டு இடத்துலையும் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சைமல்டேனியஸா பார்த்துட்டு வரோம். இப்போ டேலி ERP 9ல எப்படி இந்த டூல் யூஸ் ஆகுது, ஒர்க் எப்படி லோட் பண்றது, டேலி ERP 9ல இந்த டூலை எப்படி லோட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க ப்ராடக்ட்னு இருக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ரோல பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட்னு இருக்கும். அதுல டேலியோட லோகோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெர்ஷன் அண்ட் அப்டேட், இதை கிளிக் பண்றோம். இதை கிளிக் பண்ணா இந்த ஸ்கிரீன் வந்துடும். இந்த ஸ்கிரீன்ல வந்தோம் அப்படின்னா இந்த இதுல F4 போகணும். F4 போய் நம்மளுடைய டிடிஎல் எந்த கோலன்ல எந்த ஃபோல்டருக்குள்ளார இருக்கு, என்ன ஃபைல் நேம்ல இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துட்றோம். கொடுத்தாச்சு அப்படின்னா இங்க லோட் ஆயிடும். சரி, இந்த ஃபைல்ல ஏதாவது எரர் இருந்தால் இங்கே எரர்னு காமிச்சிடும். இதுல ஒன்றும் எரர் இல்லை. ஓகே, இப்போ லோட் ஆயிடுச்சு. லோட் ஆன உடனே கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடுறோம். கேட்வே ஆஃப் டேலியில பார்த்தோம் அப்படின்னா இங்க லாஸ்டா அந்த குயிக் பட்டனுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி பட்டன் அப்படின்னு இருக்கு. இந்த கம்பெனி பட்டனுக்குள்ளார என்ன இருக்கு, அதாவது ஹாட் கீஸ் இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒய் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணா நேரா அந்த மெனுக்குள்ளார போயிடும். இதுக்குள்ளார சம் மெனு வச்சிருக்கோம். ஐடிஆர் காப்பி, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், செலக்டட் வெப்சைட், செலக்டட் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த ஐடிஆர் காப்பி அப்படிங்கிறது நம்மளுடைய ரிட்டர்ன் ஃபைல் பண்ண காப்பீஸ். இதெல்லாம் நம்ம அங்கே ஃபோல்டர்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் இங்க இருந்து டைரக்டா இங்க இருந்து எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஐடிஆர் காப்பி பார்த்தோம்னா 15 16 வச்சிருக்கோம், 16 17 18 18 அப்படின்னு வச்சிருக்கோம். இதுல போய் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 15 16 இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் காப்பி இங்க வரும். இதை இங்க இருந்துட்டு நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம அங்க எப்படி சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இங்க இருக்கும். அந்த ஐடிஆர் காப்பி இங்க இருக்கும். ஸோ 2015 16 16 17 ஏன்னா இப்ப எங்க பார்த்தாலும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம இதை வைக்கிறோம். 16 17 கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். 17 18 கிளிக் பண்ணோம்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் நம்ம இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எத்தனை இயர் வேணாலும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டூல் மூலம். சரி, இது ஐடிஆர் காப்பிக்கு. சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு பாக்குறோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்ல இந்த ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அடிக்கடி பேங்க்குக்கு தேவைப்படும். ஸோ இதுல என்டர் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி காப்பி வந்துடும், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் அதில் வந்துடும். அதே மாதிரி பேன் கார்டு, நம்ம அடிக்கடி பேன் கார்டு தேவைப்படும்.
அதுக்காக நம்ம ஒரு ஃபோல்டருக்குள்ளார போகணுங்கிற அவசியம் கிடையாது. நேராக டேலிக்குள்ளார இருந்துக்கிட்டு இந்த பேன் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய பேன் கார்டு இங்கே வந்துடும். இதெல்லாம் ஒரு டெமோக்காக கொடுத்துருக்கிறதுனால இதுல எல்லாம் இது மாதிரி இருக்கு. நம்ம அங்கே சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அது இங்கே வந்துடும். இது பேன் கார்டு. சரி, அடுத்தது மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் அப்படிங்கிறது இருக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னா இது மாதிரி வந்துடும். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது இதில் வந்துடும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுமே நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்காக ஒன்று ஒரு ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே இருந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டை இதில் லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வெப்சைட் அப்படின்னு இருக்கு. இந்த ஜிஎஸ்டி வெப்சைட்டை கிளிக் பண்ணோம்னா நேராக ஜிஎஸ்டி லாகின்குள்ளார போயிடும். இங்க நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போய்க்கலாம். இவே பில்லுக்கு லாகின் வேணுமா, இவே பில்லுக்கோட லாகின் இங்க இருக்கு. இதுக்குள்ளார நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இது எஸ்கேபை செலக்டட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இங்க இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்ஸ் ஸோ நமக்கு எதெல்லாம் அடிக்கடி தேவையோ அதெல்லாம் இங்க வச்சிருக்கோம். இதை கொடுத்தோம் அப்படின்னா கேட் ஆஃப் டேலி அப்படிங்கிறதுக்குள்ளார வந்துடும். இந்த டூல் டேலி ERP 9ல எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதே டூல் எப்படி டேலி பிரைம்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன் இந்த டூலோட யூஸ் என்னன்னா, நம்ம நிறைய கம்பெனி வச்சிருக்கும் போது ஒவ்வொரு கம்பெனியும் போய் தேடி எடுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நம்மளோட இதை இங்கேயே வச்சுக்கிட்டோம்னா ஒரு சிங்கிள் கிளிக்ல நமக்கு வரப்போது அப்படியே பிரிண்ட் கொடுக்க போறோம். ஒர்க்கோட குறைக்கிறதுக்கு தான் இந்த TDL டேலிங்கிற ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர். நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்மளுடைய ஒர்க்லோட எந்தெந்த அளவுக்குலாம் குறைக்கலாமோ அந்த அளவுக்கு குறைச்சி நம்ம இதில் வச்சிருக்கோம். இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டேலி பிரைம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். டேலி பிரைம்குள்ளார வரோம். டேலி பிரைம்ல எப்படி லோட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த F1 அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இந்த F1 அப்படிங்கிற பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா TDL அண்ட் ஆட் ஆன் இருக்கு. அதுல என்டர் பண்றோம். அதுல என்டர் பண்ணோம்னா இந்த ஸ்கிரீன் வந்துடும். இந்த ஸ்கிரீன்ல வந்தால் F4 போறோம். F4 போனோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன் ஓப் ஆகும். இங்கே என்ன பண்ணுவோம், டேலி TDL லோட் பண்ணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய TDL எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்க சொல்லிடுறோம். சொல்லிட்டோம் அப்படின்னா அது லோட் பண்ணணுமான்னு கேட்குது. எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா லோட் ஆயிடும். இதுலயும் ஒரு எரர் இல்லை. எரர் இருந்தா இங்கே எரர் காமிச்சிடும். சரியா? இப்ப இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் அதே மாதிரி குயிட்டுக்கு கீழே கம்பெனி பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுல என்டர் பண்றோம் அப்படின்னா இதுல ITR காப்பி அப்படின்னு இருக்கு. இதுல 15, 16 அதே மாதிரி இங்க ஓபன் ஆகும். 16, 17 நம்மளுடைய டூல் ரெண்டுலயும் ஒர்க் ஆகும். 17, 18 ஸோ இங்க இருந்து நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். வியூ பண்ணி பார்க்கணும் பார்த்துக்கலாம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், பேன் கார்டு கொடுத்துட்டோம். GST கொடுத்துட்டோம். PAN இது மாதிரி எல்லாத்தையும் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி செலக்டட் வெப்சைட் அங்கே பார்த்தா அதே மாதிரி தான். இவே பில்னாலும் இங்கேருந்து இவே பில்லுக்கு டைரெக்டாக போகும். அதே மாதிரி வெப்சைட் GST வெப்சைட்னா லாகின் பண்ணி நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு டைரெக்டாக இங்கே லோட் ஆகும். லோட் ஆகி டைரெக்டாக லாகின் போர்ட்டலுக்கு வந்துடும். இதை விட்டு வெளில வரணும் அப்படின்னா குயிட் கொடுத்தா வெளில வந்துடும். செலக்டட் சாஃப்ட்வேர்ஸ் அங்கே போட்டு அதே மாதிரி எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்ட், ஃபோட்டோஷாப் எது வேணாலும் இந்த இடத்துல நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேலி பிரைம்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை விட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறதுக்குள்ளார வந்துடும். இதில் நம்ம ஜேம் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார நம்ம வச்சிருக்கோம். இந்த டூல் ரெண்டு இடத்துலையும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.